மாதிரி 1ஆம் நம்பர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பொறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து உண்மையாவே நீங்க வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் வந்து செய்யணும். இத இப்படிதான் பண்ணணும். கரெக்ட்டா நமக்கு வந்து இப்போ 1 அப்படிங்கிறது வந்து அப்பாங்க. சோ அப்பா வந்து எப்படி நமக்கு ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க. இது இப்படிதான் பண்ணணும். என்ன கொஞ்சம் அது ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 1 அப்படின்ற நம்பர் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல பொறந்தவங்க, நம்மள வந்து அவ்ளோ தூரம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், ரொம்ப கரெக்ட்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அண்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அவங்க கிட்ட அப்பதான் புதுசா குடுக்குறாங்க. இத வந்து நீ கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ணி குடு அப்படின்னு சொன்னா, அழகா டெவலப் பண்ணி அத வந்து எல்லாருமே பாராட்டுற மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் வந்து வாங்கி குடுப்பாங்க. ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட, அத பத்தி நெறைய தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள இறங்குவாங்க. இறங்குனாங்கன்னா, அப்படி ஒரு பிராண்டே இருந்திருக்காது. ஆனா அத வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே வந்து புடிச்ச மாதிரி, எப்படி வந்து அத நம்ம ரொம்ப பெஸ்ட்டா குடுக்க முடியும் அப்படின்னு, ஒண்ணுமே இல்லாததையும் ஒரு பெரிய லெவல்ல கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனா என்னன்னா, எதுவுமே வெளியில தெரியாது. எல்லாமே ரொம்ப சைலன்ட்டா அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்து எப்படி இந்த கவர்ன்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தனோ, அதே மாதிரி இந்த கவர்ன்மெண்ட் மூலமா வரக்கூடிய சில அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசிக்காவே நான் நெறைய பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள செய்யுது அப்படின்னா, அது மூலமா உள்ள நெகட்டிவான விஷயங்களையும் நமக்கு வந்து கண்டிப்பா செய்யும். அது டிரான்சிட்ஸ் பொறுத்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நெறைய பேரு இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நெறைய பேரு ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுவோம். அதுல பார்த்தா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கிளிக் ஆயிடும். அந்த மாதிரி அரசு மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அதே நேரத்துல இன்னும் சில இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கவர்ன்மெண்ட்ல இருந்து அந்த லேண்ட கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஒரு பாலம் கட்டணுன்றதுக்காக, இல்ல ஏதோ ஒரு ரோடு போடணுன்றதுக்காக. சோ கவர்ன்மெண்ட்ல இருந்து இந்த இடத்த திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுவும் இந்த 1ஆம் நம்பர் கனெக்ஷன் வந்து யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும். அரசு மூலமா அனுகூலம் அப்படிங்கிறதும் இருக்கும். அரசு மூலமா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே. எப்போ வரும்? எப்படி வரும்? இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அது எப்போ வரும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அவங்களுடைய ஜாதகத்துல அந்த கோச்சாரங்கள், அந்த கிரகங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது? எப்படி வந்து ரோல் ப்ளே பண்ணுது? இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.